அத்தி மரம் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக அத்தி மரம் வந்து மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாங்க. கண்டிப்பாக பலன் தரும் உங்களுக்கு. இந்த அத்தி மரத்தை பாருங்கள், நான் வந்து பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். இந்த அளவுக்கு தான் அதோட தண்டு இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து பிப்ரவரி மாதம் வச்ச செடி தான் இது. பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு, ஒவ்வொரு கிளைகள்லேயும் எவ்வளோ அத்திகள் வச்சுருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. கிட்டத்தட்ட இது 6 அடிக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஒவ்வொரு கிளைகளுக்கு நடுலையுமே ஒவ்வொரு அத்திகள் இருக்குது. அத்திச்செடி நீங்கள் எவ்வளோ பெரிய க்ரோ பேக்கில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காய் உங்களுக்கு கொடுக்கும். அத்திச்செடி நடும்போது எந்த க்ரோ பேக்கில் இல்லைன்னா ட்ரம்மு அந்த மாதிரி எதில் வச்சாலும் நீங்கள் 3/4 அளவுக்கு மண் போடுங்க. ஃபுல்லாக மண் போடாதீங்க. ஃபுல்லாக மண் போட்டிங்க அப்படின்னா இந்த அத்தி செடியோட சல்லி வேர் வந்து மேலே போடுங்க. அப்புறமா நம்ம உரம் கொடுக்கும்போது அது வந்து நம்ம அடி வாங்குவோம். அதனால நம்ம வந்து நீங்கள் கொஞ்சம் கீழேயே நீங்கள் மண் வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் கூட கொஞ்சம் மேலே தான் மண் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் தெரியலை. நான் ஒவ்வொரு முறை உரம் போடும்போதும் சின்ன சின்ன வேர்கள் இதில் இருக்கும், மேலேயே இருக்கும் வேர். அதனால் நீங்கள் வந்து 3/4 அளவு மண் போட்டு அத்திச்செடியை வளர்த்துக்கோங்க. பாருங்கள் இதுலேருந்தே ஒரு சின்ன கிளைகள் வந்து அதில் கூட பாருங்களேன் 2 காய் வந்திருக்கு. அப்படியே ஒவ்வொரு கிளைகள்லேயுமே காய் வரப்போகுது பார்த்தீங்களா. பாருங்கள் இது வந்து 2வது வந்த ஒரு பிரான்ச்சஸ் தான். நான் வைக்கும்போது ஒரே ஒரு இலை தாங்க இருந்துச்சு. பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு பெரிய இலையும் ஒரு குட்டி பாதி இலையும் தான் இருக்கும். பாருங்கள் இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா பாருங்கள். அத்தி மரத்தில் காய் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகாது, அது பழமாக தான் லேட் ஆகும். இந்த காய்கள் வர்றது வந்தே 1 மாதம் ஆயிடுச்சுங்க, இன்னும் பழமாகலை. இது பழம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அத்திலேயே காய் அத்தி பழ அத்தி அப்படின்னு பல விதமாக இருக்குது. நீங்கள் வந்து நர்சரியில் பழ அத்தி அப்படின்னு கேட்டு வாங்கி நட்டுக்கோங்க. நான் செலக்ட் பண்ணியிருக்க பேகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 18x18 தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பெரிய பேக்கில் கூட வைக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பேகு பெருசாக செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செடியும் பெருசாக வருங்க. அத்தியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுத்தாலும், லிக்விட் ஃபெர்டிலைசராக இல்லைன்னா மற்ற மாதிரி உரங்கள் கொடுத்தாலே போதுங்க, அது பாட்டுக்கு வளரும். தாராளமாக அத்தி வளர்க்கலாங்க.